உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நெகேமியா 5வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நெகேமியா சொல்றார், என்னை நினைத்தருளும். இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துங்க. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ கிருபைகள், எத்தனையோ இரக்கங்கள், எத்தனையோ தயவுகள், ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல நெகேமியா சொல்றார், நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும். அப்போ நீங்கள் செய்த நன்மைகள், தான தர்மங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, இதெல்லாம் நான் செய்திருக்கேன், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நெகேமியா 12வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதனால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமில் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டதாம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் நாளாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களை மாற்றி தருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, அப்பா இந்த நன்மைகளெல்லாம் நீங்கள் நினைத்தருளும், நான் மற்றவர்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்தருளும், இதன் நிமித்தமாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் கீத வாத்தியத்தின் சத்தமும் சந்தோஷத்தின் சத்தமும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்பும்படியாய் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.